அது ஃபுல் கலவரமாக மாறும். ஏ ரகு, வா, நீ தானே பற்ற வச்ச, உண்மையை சொல்லு, நீ தானே பற்ற வச்ச? நான் இல்லைடா, தேர் விழுகும்போது நான் இங்கே இல்லை. இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சாண்டா நான் ஊர் திருவிழா ஃபுல்லாக சிசிடிவி மாட்டி என் இதில் இருக்கு. டேய் எடுத்து விடாத. ஏயா கேமராவில் எதுவும் பதிவாகலை, தப்பிச்சிட்டாண்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரகுத்தான் வச்சிருப்பானே. நம்ம இது விழுந்ததில்ல தேருக்குள்ள ஒரு கேமரா வைப்பார். இந்த இப்போ நியூஸ் வாசிக்கிறோம். இந்த ஊர் திருவிழா இப்பொழுது பெரிய கலவரமாக மாறி இருக்கிறது. இது கலவரத்துக்கு காரணம் ரகு என அறிவிக்க வந்திருக்கு. ஊர் நாட்டாமை, அதாவது ஊர் தலைவரோட பையன்தான் என்று தெரியவந்திருக்கு. இந்த கேஸ் இப்போ கோர்ட்டுக்கு, இந்த கேஸால் இந்த திருவிழா நீக்கப்பட்டு ஊர் சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸ் முடியும் வரை இந்த ஊருக்கு திருவிழா இல்லை என்று இந்த ஊர் இந்த கவர்மெண்ட் தெரிவித்திருக்குது. நான் சொன்னேன்ப்பா, அப்போவே நம்ம ஏதோ ஐடியா பண்ணியிருந்தோன்னா இந்த திருவிழா நின்றுருக்காது. இப்படி கனவு ஆக்கிட்டான். இந்த கனவு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் கொடுக்க முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்குமா கூட தெரியாது. முக்கிய அறிவிப்பு, கோர்ட்டுக்கு இந்த இப்போதைக்கு வந்திருக்கோம். என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போ கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் நிற்குது. ஊர் திருவிழாவுக்கு கலவரத்துக்கு இந்த குடும்பம் தான் காரணம். அதனால் ரகு என்கிற ரகுவேதன் அவர்களை ஒரு வார காரணமாக 1 வாரம் ஜெயில் தண்டனை கொடுக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இதே மாதிரி இந்த கம்பெனி ACRD கம்பெனி இந்த ஊருக்குள், அதாவது இந்தியாவுக்குள் வருவதற்கு, தமிழ்நாட்டுக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.